கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட அதே 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். பரிசுத்த வானத்திலிருந்து தேவன் ஜபத்தை கேட்கிறவராக தாவீது சொல்கிறார். அதற்கு மேலாய் ஒரு விசேஷமான காரியம் சொல்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி தேவன் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அதுபோல் இன்றைக்கு தேவன் நம்மை அபிஷேகத்தால் நிரப்பி அவருடைய ஆவியினால் நிரப்பி நம்மை நடத்த விரும்புகிறார். அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தாவீது வாழ்விலே அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். அது நிமித்தமாக தான் சவுலை மேற்கொள்ளும்படியாக, சவுலை தோற்கடிக்கும்படியான ஒரு சூழலை வந்தபோது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி அங்கே சவுலை அவன் மன்னித்து சவுலுக்கு தயவாக தாவீது இருந்ததாய் பார்க்கிறோம். அதனால் தேவ ஜனங்களாய் நாம் யாவரும் தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் தேவ ஜனங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தெய்வங்களை அநேக வழிபாடுகள் மூலமாக அபிஷேகம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனும் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். இது அநேக மக்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம். இதை நாம் அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் என்பதை புரிந்து மற்ற தேவஜனங்களும் அபிஷேகம் பண்ணப்படும் என்று அறிந்து நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளும்படியாக, ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, ஒருவரையும் அசட்டை பண்ணாதபடிக்கு தேவஜனங்களால் நம்ம யாவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷமான ஜனம் என்பதை நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவனை ஆராதிக்க நம்ம இப்போ கொடுப்போம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏனென் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏனென் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், நம் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். நாம் யாவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு விசேஷமான ஜனங்களாக இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உம்மால் ஆட்கொள்ளப்பட்டு உம் மூலமாக நடத்தப்பட நீ விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆழமான அனுபவத்தில் எங்கள் யாவரையும் நீ நடத்துவீராக. அபிஷேகம் பண்ணப்பட்ட நானும் அபிஷேகம் பெற்ற அநேகரை அற்பமாய் எண்ணாதபடிக்கு கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளும்படியான அந்த கிருபை வரங்களை எங்களுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.